நீ வெளியூர்ல இருந்து ஒருத்தன் வந்து இங்க வந்து சூப்பர் ஸ்டாரா இருக்கான், அவனை கொண்டாடிக்கிட்டு இருக்க. ஆனா அந்த பிரச்சனையை பத்தி நீ பேசுறியா அப்படின்னும் போது, ரஜினி சார் எத்தனையோ வாட்டத்துக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கலாம், என்னை வாழ வச்ச தெய்வம் வந்து நீங்க தான், தமிழ்நாடு தான், தமிழ்நாடு தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க ஒரு மனுஷனை அங்க வச்சு பண்ண விஷயம் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி ஹர்ட். அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்டேஜ்ல ரஜினி சார் உடைச்ச விஷயம் சூப்பரா இருந்தது. சிவாஜி படத்துல எனக்கு இணையா சம்பளம் தரேன்னு சொல்லியும் அவர் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு மத்தவங்க என்ன பண்ணுவாங்க, அப்ப சொல்லல இப்ப நடிச்சிட்டாரு ஒரு மாதிரி நக்கலா வேற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. அதை வந்து அந்த இடத்துல வந்து சத்யராஜ் சார் எம்பாரஸ் ஆகக்கூடாது. ஏன்னா அது இல்ல சென்ஸ். இப்ப நடிச்சிட்டார் பாத்தீங்கல்ல கடைசியில, அப்படி சொன்னா டோட்டலா வேற மாதிரி போயிடும். இதுல எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, சத்யராஜ் சாருடைய அவருக்கும் பயங்கரமான தன்னம்பிக்கை இருக்கு. ஏன்னா பாகுபலியில வந்து ஒரு இஷ்யூ வருது. இஷ்யூ வந்த உடனே சொல்றாரு கேமரா முன்னாடி, நான் பேசின கருத்துக்கள் வந்து என்னுடைய கருத்து, அதுல உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா சத்யராஜ்ன்ற இந்த சின்ன கலைஞனை உங்க படத்துல நீங்க புக் பண்ணாதீங்க அப்படின்ட்டார் அவரு. இன்னைக்கு வந்து படம் நடிக்கிறதா அவருடைய பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கம், புக் பண்ணாதீங்க முடிஞ்சிருச்சு அப்படின்றது. அன்னைக்கு இருந்த இஷ்யூக்கு தன்னைத்தானே கன்வின்ஸ் பண்ணிட்டு, சரி நடிச்சிடலாம், என்ன இப்போ சூப்பர் ஸ்டார் சம்பளம் நமக்கு தராங்க, காசு அவங்க கசக்குதா அப்படி யோசிக்காம தன்னுடைய கொள்கையில ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து த்ரூ அவுட் த லைஃப் சத்யராஜ் சார் வந்து ஃபாலோ பண்றாரு.